Hello friends, welcome to Taxpuram. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா RBI tokenization rules அப்படினு சொல்லி இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது இஷ்யூ பண்ணி ஜனவரியிலே பண்ணிட்டாங்க. சோ tokenization rules அப்படினா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பார்த்தலாங்களா? ஸோ டோக்கனைசேஷன் ரூல் அப்படின்னா வந்து என்னென்னா நீங்கள் கிரெடிட் கார்டோ அல்லது டெபிட் கார்டு வந்து ஆன்லைனில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் கொடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், அமேசான், என்னென்ன டெய்லி ஸ்விக்கி, ஊபர் இதெல்லாம் நம்ம ஆன்லைன் கார்ட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இன்க்ளூடிங் தட் எக்ஸ்பைரேஷன் டேட்டு, கார்டு நம்பரு எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ இனிமேல் RBI என்ன சொல்கிறாங்கன்னா, பாஸ் ஃப்ளிப்கார்ட்டு, ஊபர் இவங்க நீங்கள்லாம் என்ன பண்ணணுன்னா கார்டு நம்பரை சேவ் பண்ணக்கூடாது, ஒன்லி டோக்கன் நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். சரி, டோக்கன் நம்பர்னால் என்னடானா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற கார்ட்ஸ் வந்து பேசிக்கலி விசா கார்டு அல்லது மாஸ்டர் கார்டு இல்லை ரூபே கார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, பஸ் நீங்கள் வந்து கார்டு நம்பருக்கு பதிலாக ஒரு டோக்கன் நம்பர் கொடுங்க, அந்த டோக்கன் நம்பர் மட்டும்தான் வந்து இந்த மெர்ச்சன்ட்ஸ் லைக் ஃப்ளிப்கார்ட் இவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்களோட போர்ட்டலில், தட் இஸ் அவங்களோட சர்வரில் நம்மளோட கார்டு நம்பர் வந்து சேவ் ஆகாது. இப்போ அவங்களோட டேட்டா வந்து ஏதாவது லீக் ஆச்சு அப்படின்னா இந்த கார்டு நம்பர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். இப்போ நமக்கு வந்து நீங்களே ஞாபகம் இருக்கும், இந்த ஹிந்தியில் வந்து SBIலேருந்து பேங்க் மேனேஜர் பாத் கர் ரहा हूं, நான் பேங்க்லேருந்து நான் கால் பண்ணுறேன் சார், பேங்க் மேனேஜர். எந்த பேங்க் சார்? आपका कार्ड नंबर यही है ना, OTP बोलो அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அது அவாய்ட் ஆக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ டோக்கன் நம்பர் மட்டும்தான் இருக்கும், அந்த டோக்கன் நம்பர் வச்சு அவங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாது. பட் இது வந்து கம்பல்சரியான்னு பார்த்தோன்னா கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த டோக்கனைசேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம்ப்பா நான் பழைய மெத்தட்லேயே என்னோடய கார்டெலாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட கன்செப்ட் கொடுக்கலாம். பட் ஒரு கைட்லைன் RBI என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜூலை 1 கம்பல்சரியாக நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டம்லேருந்து எல்லாமே டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும், இதுக்கு முன்னாடி மாதிரி அவங்க சேவ் பண்ணி வச்சுக்க மாட்டாங்க, ஒரு வாட்டியும் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் டோக்கனைசேஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த டோக்கன் நம்பர் இருக்கும், ஆப்வியஸ்லி அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டோக்கன் நம்பர் தான் சேவ் ஆகுமே தவிர உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயிலோ டெபிட் கார்டு டீட்டெயிலோ வந்து எங்கேயுமே சேவ் ஆகாது. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இது ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு இனிஷியேட் பண்ணி, பட் ஜூலை 1 கம்பல்சரி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டே டு டே வெப்சைட்ஸ் லைக் ஸ்விக்கி, ஊபர், டெய்லி ஆப்பு, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஜூலை 1 டெலிட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் வந்து ரீகான்ஃபிகர் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணுவாங்க டோக்கனைசேஷன் வேணுமா வேணாமா அப்படின்னு. நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். என்னோடய சஜஷன் வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து இது ஒரு அடிஷ்னல் செக்யூரிட்டி இல்லைங்களா. நம்ம எல்லா கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்ருப்போம், ஆட்டோமேட்டிக்காக அவனே சேவ் பண்ணியிருப்போம். கூகுளில் போய் நம்ம போட்டாலே சேவ் கார்டு அப்படின்னு கொடுத்துருவான், அவனே சேவ் பண்ணி வச்சுப்பான். அந்தந்த வெப்சைட்டில் போட உடனே அது வந்துடும். ஸோ அதில் டேட்டா பிரீச் ஆச்சுனாலும் நமக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டோக்கன் நம்பர் வர்றதுனால நமக்கு நிறைய செக்யூர்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் கார்ட்ஸ், டெபிட் கார்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டோக்கனைசேஷன் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. எங்களோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா எங்களோட டெலிகிராம் சேனலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ்புரம். தேங்க்யூ.